அப்புறம்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் தான். இப்போ இது நான் ஏற்கனவே ஆடி போட்டிருப்பேன். இப்போ திருப்பி இந்த அட்லீஸ்ட் சீரியஸ் மோட் இந்த இல்லையாச்சும் அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணணும் தான் வந்திருக்கேன். என்னடா பண்ணுறீங்க? ஓஹோ, ஃபினிஷரா? போடுங்க போடுங்க. நான் வேணாச்சும் அமைதியாக சாந்தமாக நிற்கிறவங்க கிட்ட போகிறேன். ஐயா நார்மல் டம்மி, நார்மல் பஞ்சு, அட்டாக் த மூவ் இந்த அப்பர் கட் ஆஃப் ஷோ. போடு ஒரு பஞ்சு, அப்பர் கட்டு போடுறா. சாவிடா சாவிடா சாவிடா, நீ ஒன்று விட மாட்டேன்டா. கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சஸ். நானும் அதானே போட்டேன். அது எவன் போட்டேன்னு எனக்கு தெரியல. ஷோவி போடு. ஷோவி ஷோவி ஷோவி. டி வாண்ட் நார்மல் பஞ்ச் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதான் ஓகே. லெட்ஸ் டூ அ கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சஸ். போடு. ஃபினிஷர் வெறியாக இருக்குது. ஃபினிஷர் இஸ் த வெரியஸ்ட். மாஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபினிஷரை. ஒரே ஒருத்தன் தான் நம்ம கொண்டு இருக்கோம். இவன் ஆக்சுவலாக வீக்கஸ்ட் டம்மி யாருன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் அவனை கொண்டிருக்கோங்கிற கணக்கு தான் வரும். வேணா எமோச்சியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கில் எடுக்கணும் அது இதுன்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கூட அப்பர் கட்டி கைஸ். அந்த கேரக்டர் பேர் டெக் ப்ராடஜி. போகிறத நான் அட்டாக் பண்ணால அந்த கேரக்டரை முன்னாடி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும், ரோபாக்ஸ் கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெக் ப்ராடஜி இஸ் நோ ஃப்ரீ. அதனால் எல்லாம் வேணால் அது போய் விளாண்டு பாருங்கள். நான் ஏற்கனவே அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அது மொக்கையாக இருந்துச்சு. ஒன் கவுண்டர் மூவ்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. சீரியஸ் மோடி இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒன் கவுண்டர் மூவ்ஸ். எல்லா மூவுமே ஒன் கவுண்டர் தான். இப்போ 2 பேரை கொண்டுறேன். டேய் இவன் அவன் இல்லை. ஐய இவன் பறகுறான். நான் பறக்கிறவன் கூட ஆட மாட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓடு. நான் கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சஸ் ஷோ அப்பர் கட் குப்பர் கட். டெத் கவுண்டரு. இது நம்ம வச்சிருக்கா அதே மூவ் தான். இவன் எப்போடா இதை ஆக்டிவேட் பண்ணான்? அது இல்லவே இல்லை கைஸ், காமிக்கவே இல்லை கைஸ் டெத் கவுண்டரிங்கன்னு. அது ஒரு சிம்பிள் காமிங்க பாருங்கள், தலை ஃபுட்பால் மாதிரி எங்கே இருந்துச்சுன்னு. சரி, நம்ம வீக்கர் டம்மி எங்கேன்னு தெரில. நம்ம இப்போதைக்கு ஷோ போடலாம். என்ன கைஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஆட தெரியாதா? அந்த ஜியானுன்னு இருக்கிறவன் அவன் என்ன டோரேமானாடா பார்க்குற விட்டு ஜியானுன்னு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸில் வர்றதுக்கு. ஜியான்னா ரியல் ஜியான் மட்டும்தான்டா. ஜியான்னா எந்த ஜியானு? டோரேமானில் இருக்க ஒருத்தன் தான் ரியல் ஜியானு, அவன் ஒருத்தன் தான். ஷோ போகலான்னு பார்த்தா அவன் கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சை போட்டு கொள்கிறானே. கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சு இந்த வஞ்சி, யூ கேன் ஈட் த மஞ்சி. அட போங்கடா. ஃபினிஷரா? இல்லை இன்னும் சாவலை. இல்லை இப்போ செத்துறேன். ஃபினிஷர் பிளாக் ஹோல் ஃபினிஷரா? பரவாயில்ல, அவன் நல்லா தான் பண்ணுறான் பிளாக் ஹோலர். சீக்கிரம் வர வைங்கடா. என்னடா 1 மணி நேரம் பண்ணுறீங்க? ட்ராஷ் கேன் எடுத்து போய். இல்லை எனக்கு ட்ராஷ் கேன் வேணாம். ஜியானி, அதான் ஜியானி. நான் உங்களாம் பேசாமல் நேராக ஒரு நார்மல் பஞ்சு, யூ கேன் ஈட் த மஞ்சு அப்படின்னு ஆடிட்டு ஸ்பீடாக போய்ட்டுருக்கேன். ஒரு அப்பர் கட். நம்ம கராத்தே பண்ணுறோம். அப்பர் கட்டு ஷோவே. ஓகே, நான் கன்ஸ்ட்ரக்டிவ் நான் அவனை கொண்டு தான் என் அல்டிமேட் மோடை பண்ணுவேன். நார்மல் இந்த பஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், ஷோவு. ஓஹோ, இன்னும் சாவலையே. சரி, அப்பர் கட்டு போடு. வெரி நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா? வேணாம் எதுக்கு இப்போ? வேணா வாங்கடா, வேணா இருந்தாலும் வேணா வாங்கடா. ஏன்னா ஸ்மார்ட்னா ஆம்னி டைரக்ஷன் பண்ணலாம். சரி, அதுக்கு வீக்கஸ்ட் டம்மி தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல மாட்டேன். நான் டெத் கவுண்டரே எனக்கு போதும். என்னாச்சும் ஒருத்தனாச்சும் என்ன அடிப்பானே. ஏய், டெத் கவுண்டர். மாட்டான்டா பலியாடி. டெத் கவுண்டர் போட்டிருக்கேன்னு தெரியும். சைடில் அத்தனை சிம்பிள் வருது. வரவா? சரி, இப்போ போகிற டெத் கவுண்டர். பறந்து திருப்பி இதே இடத்துலேயே ஸ்பான் ஆகிறான். என்ன நீ ரொம்ப இது பண்ணுற? நானும் ஓ மூவ் செட்டே எடுத்துகிட்டு வரேன். அவன் மூவ் செட்டு பேர் டெக் ப்ராடஜி. அதான் சொல்லிட்டேனே.
டெக் ப்ராடஜி ரீசெட். டெக் ப்ராடஜி ரீசெட். டே ரீசெட் ரீசெட் ரீசெட். எவனாச்சும் என்னை கொல்லுங்கடா, அப்போ தான்டா என்னால் யூஸ் பண்ண முடியும். அப்பா டெக் ப்ராடஜி எடுத்தாச்சு. அயன் ஜெயின் வந்தாச்சு. நானும் நீ தனித்தனி. நான் உன்னை பார்க்க கூட இல்லை, நீ என்னை பார்க்க கூட இல்லை. அதனால் என்கிட்ட வரக்கூடாது. ஏய் வராதடா வராதடா, நான் வீக்கஸ்ட் டேமியை தேடி போயிட்டுருக்கேன்டா. உனக்கு என்னடா? இப்போ பாருங்கள், ட்ரிட்டானிட்டி டியர் 2 பலியாடுகள். பூடு பூடு. அங்கே ஒருத்தன் இதோட அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணிட்டான். நம்மள வச்சவனாக தான் இருக்கணும். ட்வின் பஸ்ட் தெரியாமல் இவனே அட்டாக் பண்ணிட்டேன். பிளாஸ்மா இந்த கேனன் வேர்ல்டு. இப்போ பாருங்க கைஸ், யூ மீன் தட் அட்டாக் அப்படின்னு அட்டாக் விட்டேன். வேணுமாடா தம்பி ட்ரிட்டானிட்டி டியர்? ட்ரிட்டானிட்டி டியர் வெப் பூம் பூம், வெப் பூம் அண்ட் ட்வின் பஸ்ட். ஓய்யோ, இவன் எல்லாம் மாட்டிக்கிட்டானா? அவ்வளோதான், வெளியே சுற்றிட்டு போயிட்டேன். இல்லை பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு நான் இருக்கிறது கூட தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக நேம் பண்ணி அடிக்கிறேன் கைஸ். நான் எங்கேயோ இருப்பேன். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், வானத்தில் மதக்கிறேன் பாருங்க. இருக்கானா? வரானா? பில்டிங் அடிச்சுட்டு போகிறானா? இதோட கட்சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கட்சீன் மட்டும்தான் இதுக்கு. வேறு எதுவும் நான் ரீசன் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாம் முக்கியமாக தான் இருக்கும். அதனால் கட்சீன் ஒன்லி இஸ் த பெஸ்ட் இந்த ஈஸ்ட், இந்த வெஸ்ட், இந்த நார்த், இந்த சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதான் அங்கே ஒருத்தன் பறக்கிறான். அடுத்து நம்ம கிட்ட வந்துட போகிறான். நம்ம பாட்டுக்கு போகலாம். த டம்மி ஆஃப் த வீக்கஸ்ட் எங்கே காணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஓஹோ அவேக்னிங்கா சார், சரி நீங்கள் பாட்டுக்கு போடுங்க சார், எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். கைஸ், நான் இந்த கேரக்டரோட அவ்வளோதான். எனக்கு இருக்கிறதுலே வேர்ல்டுலே பிடிச்ச கேரக்டர் மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஏற்கனவே போட்டிருப்பேன். இது செகண்ட் பார்ட்டு தான். அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் பிடிக்கும். என்னடா மரத்தில் விடுறீங்க? மரத்தில் விட்டானுங்க. நம்ம திருப்பி மார்ஷல் ஆர்டிஸ்ட். வெயிட் 1 செகண்ட் பிஃபோர் ரீசெட். 7-10. மார்ஷியல் ஆர்டிஸ்ட், மார்ஷியல் ஆர்டிஸ்ட், மார்ஷியல் ஆர்டிஸ்ட், மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அப்பா மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இதுதான் கைஸ் ஓபியான மூவ்செட் இந்த கேமில். எந்த மூவ்செட் இருந்தாலும் இதை வச்சுக்க முடியாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக பிடிக்கும்னதுக்கு அதுவா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டாங்க. விளையாடு பார்த்தா தான் தெரியும், அதெல்லாம் விடுங்க. சேர்றா, விழுந்துடுறா, நீ விழுந்துட்டேறா, நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம். பாருங்க, மார்ஷியல் ஆர்டிஸ்டில் எனக்கு பிடிச்ச மூவ் எதுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மூவ் இல்லை, எனக்கு ஒரு காம்போ தெரியும். என்னென்னா, இது போட்டு கீழே உண்டோமா அப்படியே இந்த விட்டமின் கிக்குன்னு ஒன்று போடணும். பாருங்கள், அந்த வீக்கஸ்ட் டேமிக்கு என்னால் தான் அவ்வளோ ஹெல்த்து போச்சு. சரி, அவனுங்க ஃபினிஷரை போட்டு முடிக்கிட்டோம், நம்ம சைடு நின்றுக்கலாம். புது டம்மஸ்ட் வீக்கஸ்ட் ஒன்டான டம்மஸ்ட் வீக்கஸ்ட். அதுக்கப்புறம் புல்லட் பராஜ். ஓகே, இது பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பஞ்சஸ் பண்ணோம்ல, அதே தான். விட்டர் வைன் கிக். எது மேலேருந்து தூக்கி போடுறோமோ அதுக்கெலாம் விட்டர் வைண்ட் கிக்கு போட்டுடணும். அதாச்சும் விரில் வைண்ட் கிக். ஹெட் இன் த ஃபர்ஸ்ட். போடு போடு, என் காம்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ வேனிஷிங் கிக் எங்கேருந்து பண்ணலாம்? இல்லை, எனக்கு வேனிஷிங் கிக் கரெக்டாக வரல. வேனிஷிங் கிக் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னே தெரிய மாட்டேங்குது கைஸ். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். புல்லட் பராஜ். ஓ ஓ, என் பின்னாடி இருந்து பார்த்தீங்கல்ல பர்பிள் கலரில் டெய்ல்ஸ் வந்துருக்கு. நான் ஒரு பஞ்ச் பண்ணால் கூட போதும், அதுதான் வரும். ஆனால் பாருங்கள், பஞ்ச் பஞ்ச் பஞ்ச். இவனும் சீரிய நார்மல் பஞ்சோட ஃபினிஷர் போட்டிருக்கான். பார்த்தாலே தெரியும் என்னன்னு. நார்மல் பஞ்சர் ஃபினிஷர்.
ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும் 7:34 ஆகுது டைமு. அப்போ தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நைட்டு. போடு ஹெட் ஃபஸ்ட்டு வித்து வயல் வண்டு ஏதோ ஒன்று டண்டு போடு. அவனுக்கு நம்ம அவனை அடிச்சுட்டு இருந்தோம் தெரிஞ்சிச்சு. சீக்கிரம் முடிங்கடா, எவ்வளோ நேரம்டா உடைப்பீங்க எல்லாத்தையும். டேபிள் ஃப்ளிப் போட்ட மாதிரி நினைக்கிறேன். அதான் அமைதியாடுறா, தெரியாமல் அடிச்சிட்டேன்டா. போடா, ஹெட் ஃபர்ஸ்ட் போட்டிருக்க மாட்டேன்டான்டா. போடா. ஐயோ, ஹீரோ ஹண்ட்ரு அவ்வளோதான் செத்தேன். ஹீரோ ஹண்ட்ரு சில பேர் அடித்தானுங்கன்னா அவ்வளோதான். ஹெட் ஃபர்ஸ்ட்டு காம்போ போட கரெக்டாக இருக்கும். அவன் தான் செத்தான்னு நினைக்கிறேன். அம்மான்னு நினைக்கிறேன், இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப அவனுங்க மேப்பை ஷேக் பண்ணுற ஒரே காரணத்தால் வேனிஷிங் கிக்கு இல்லை வேணாம். ஹெட் ஃபர்ஸ்ட் வயல் வண்டு. அமைதியாக இருங்கடா, எல்லா இதையும் வச்சு தம்சம் பண்ணுறானுங்க. ஏய், என்ன 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 ஹெட் ஃபர்ஸ்ட் வேணுமா? வாங்கிக்கோ, உனக்காக தாண்டா ஃப்ரீ ஹெட் ஃபர்ஸ்ட். தப்பிச்சு ஓடாத, உனக்காக ஒரு வயல் வைண்ட் வருது. வயல் வைண்ட். ஓகே, லெட்ஸ் எஸ்கேப் தட். இந்த புல்லட் த பராஜ். விடுங்கடா, நான் இது அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணுண்டா. விடுங்கடா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங்குன்னு எல்லாத்துலேயும் போடணுமாடா உங்களுக்கு? சுத்தம். அடுத்த இது நான் வயல் வைண்டு தான் போடப்பேன். நான் பறந்தேன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிக்காது. போடு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பர்க். இப்போ என்னென்னா புல்லட் பரால மாட்டிகிட்டு இட்டர்னிட்டி டியரில் மாட்டிக்கிட்டேன். இல்லை மாட்டல, வெறும் பஞ்சில் போய் மாட்டிக்கிட்டேனே. அந்த டிட்டானிட்டி கீக்கிலே மாட்டிருக்கலாம். போய் பஞ்ச். இந்தாட ஹெட் ஃபர்ஸ்ட் தம்பி. ஜாக் ஜெனினா கைஸ், நீங்கள் ஜுஜுட்சு கைசன் அனிமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஜெனின் கிளானுன்னு ஒன்று வரும். அதுதான் இவனுங்க வச்சுருக்கானுங்க. ஓகே, அதுலேருந்து எஸ்கேப் ஆகும் முதல் வழி ஒரு டேஷ், ஒரு வேனிஷிங் கீக். இந்த ஸ்பீடுக்கு யாராலையும் வர முடியாது. வந்திருந்தால் அதிசயம்தான், வரக்கூடாது. அதான் இப்படி ஒரு ஜம்ப்பு, ஒரு ஸ்பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஃபர்ஸ்ட். தம்பி என்னப்பா அங்கே பார்க்குறீங்க? இங்கே பாருங்கப்பா, அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன பசங்க ஃபைட் இல்லை, அது பெரியவங்க ஃபைட். ஏன்னா எங்கேயோ இருந்து போடுறான், அது நம்மளுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகுது. அப்படியா, சரி விடுங்க, புல்லட் பராஜ் போட்டுடலாம். ஜாக்கு யூஸ் இருக்கானே ட்ரிட்டினிட்டி டியர்னு போட்டிருக்கான். ஐயோ, 2 பேர் ஒரே இதில் சேர்ந்து நடிக்கிறானுங்க. ஹெட் ஃபர்ஸ்ட், ஹெட் ஃபிஸ்ட். எவனோ காம்போ போடுறோம். காம்போட ஃபினிஷரு, ஃபினிஷரு அந்த சாமுராய் கேரக்டர். அது இல்லை, அப்படி தான் இருக்குது. வெறியாக இருந்துச்சு ஃபினிஷர். ஹெட் ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது வயல் வைண்டு பண்ணாச்சா? உங்களுக்காக புல்லட் இந்த பராஜ். கடைசியாக உங்களுக்காக என்னடா பறகுற? அவன் பறக்கலை, எனக்கு தான் நெட் இல்லை. ஐயோ, நெட் இல்லையா? இல்லை இருக்கு. அவன் ஹேக்கரு. டூ நாட் கோ டு த ஹேக்கர் அப்படின்னு சொல்லி பாஞ்சு வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா புல்லட் இந்த பராஜ். இந்த ட்ரிட்டினிட்டி டியர் இருக்கானே, சரியாக கடுப்பேற்றுறான். இறங்க, அவனால் நான் வயல் வைண்டை மிஸ் பண்ணேன். வயல் வைண்டு அடிக்க விடுங்கடா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்டா, அதுக்காச்சும் விடுங்கடா. இந்த வீக்கஸ்ட் டம்மிக்கிட்ட புல்லட் பராஜ் போகலான்னு பார்த்தா முடியல. சரி, வைல்டு வைண்டு போடலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. சரி, வேனிஷிங் கிக் அடிக்கலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. சரி, ஹெட் ஃபர்ஸ்ட் போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல. தள்ளி போடா. வயல் வைண்டு டிங் டிங் டிங். ஏரில் வச்சு அடிக்கிறீங்க நீங்கள். வீக்கஸ்ட் டம்மி செத்துடா அப்படின்னா புல்லட் பராஜ்னு அர்த்தம்.
புல்லட் பராஜ் பண்ணும்போது இது பண்ணுறானுங்க. இதில் ஒருத்த கேஜே இருக்கான் கைஸ், யாருன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். கேஜே தான் எல்லாத்தையும் இது பண்ணுவான். இந்த ட்ராகன் டிஷன் அது இது அவேக்னிங் பண்ணிட்டேனா, இதுக்கு அவேக்னிங் பண்ணி அதை ஆனாச் பண்ணிட்டு தான் கைஸ் வீடியோ நிறுத்துவேன். அது ஈஸி தான், ரொம்ப கிட்ட வந்துட்ட. ஒரு ஹெட் ஃபஸ்ட்டு ஒரு வைல்டு வேண்டி எல்லாத்தையும் ஒரு தடவை யூஸ் பண்ணது போதும். வேனிஷிங் அப்படின்னு வந்துட்டு ஹெட் இந்த ஃபஸ்ட், அப்புறம் வைல்டு வைண்ட் இங்கேருந்தே கிளிக் பண்ணிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அடுத்தது புல்லட் இந்த பராஜ், கிக் ஏர் ஷாட். நான் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். ஓ இவன், ஆமாம் எனக்கு இந்த பேட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரூட்டல் டீமன் அது வெறியாக இருக்கும். கடைசியாக ஒரு டவுன் ஸ்லாம். அது டவுன் ஸ்லாமே இல்லை, இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட்டுக்கிறேன். உண்மையிலே இந்த கேமில் டவுன் ஸ்லாம்லாம் இருக்குது, இருந்தாலும் அதில் வச்சு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு. எவனையாச்சும் அடித்தாதான் விடுவீங்களாடா. வைல் இந்த வைண்ட் போட அடி. ட்ராகன் டீடன் வேணுமாடா? ட்ராகன் டீடன் போடு. ட்ராகன்ஸ் டீசென்ட். எல்லாம் ஓடுறானுங்க, எல்லாம் எங்கெங்கேயோ ஓடுறானுங்க பாவம் பசங்க. எனக்கு லாஸ்ட் பிரிட்டு தான் கைஸ் யூஸ் பண்ணோம், அதான் கைஸ் கவுண்டர் மூவ். போடு. இப்போ பாருங்கள், ஹார்ட்டு காமிச்சானுங்க கைஸ். பண்ணுறதுக்குள்ளே இது பண்ணிட்டானுங்க கைஸ். பண்ணுறதுக்குள்ளே அவனை பஞ்ச் பண்ணி முடிச்சு விட்டான். எர்த் ஸ்ப்ளிட் கைஸ். என்னை பண்ண விட மாட்டேங்கிறானுங்க, எனக்கு இப்போ பண்ணல, அவ்வளோதான். கிராண்ட் ஃபிஷர் டேய் கடுப்பேத்தாதீங்கடா. நான் இனிமேல் ப்ரைவேட் சர்வர் புக் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், நான் அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணோன்னு அவ்வளோதான், கேம் முடிஞ்சிரும்னு. அவேக்னிங் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, அதை போகி வச்சாச்சு. இந்த ஆறாலாம் போகுது என்னை ஊட்டி, அவ்வளோதான். ஆறா போயாச்சு. இப்போ ஒரு ஹெட் ஃபஸ்ட்டை போட்டு கேம் முடிச்சுக்கலாம். ஹெட் இந்த ஃபர்ஸ்ட், வைல்டு வைண்ட் எண்டிங்காக இல்லை. டி இங்கே வாடா டி. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? இந்த சீக்ரெட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இவன் இருக்கானே சாமுராய். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என் ரோப்ளாக்ஸ் அவத்தர ஃப்ரண்ட்டில் காமிக்க முடியாது, ஏன்னா இந்த கேமில் எனக்கு எப்படி காமிக்கிறேன்னு தெரியாது. அதனால் நான் உங்கள் அவி பாய்.